அண்ணா, நீ பட்டினி கிடந்து நான் வாங்கின இந்த டிகிரி பட்டத்துல உன்னோட வியர்வை வாசனைதான்யா அதிகமா இருக்கு. கண்ணனின் இந்த ஒரு வார்த்தையில் அடங்கியிருந்தது பல வருட தியாகம். பெற்றோரை இழந்த அந்த சிறு வயதில் மூர்த்தி தன் பள்ளிப்படிப்பை நடுவிலேயே நிறுத்திவிட்டு கல் உடைக்கும் கொத்தளத்திற்குச் சென்றான். காரணம், தன் தம்பி கண்ணனை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒற்றை கனவு மட்டுமே. அண்ணனின் கரங்களில் ஏற்பட்ட கொப்புளங்களை பார்த்து கண்ணீருடன் படித்து முன்னேறிய கண்ணன் இன்று லண்டனில் பெரிய கம்பெனியில் சாதனை பொறியாளராக உயர்ந்து விட்டான். விமான நிலையத்திற்கு ஓடி வந்த கண்ணன், வா அண்ணா, உன்னை லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன், இனிமே உன்னை வேலை செய்ய விட மாட்டேன் என்று கண் கலங்கினான். ஆனால் சொந்த மண்ணை விட்டு பிரிய மறுத்த மூர்த்தி தம்பியின் வெற்றியை தன் பெருமையாக எண்ணி வழியனுப்பி வைத்தான். சில ஆண்டுகள் கடந்தன. திடீரென மூர்த்திக்கு ஆபத்தான உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. செய்தி கேட்டு லண்டனில் இருந்து பறந்து வந்த கண்ணன் மருத்துவர்கள் கைவிட்ட அந்த தருணத்தில் தன் ஒட்டுமொத்த சொத்தையும் உழைப்பையும் கொட்டி அண்ணனை மீட்டு வந்தான். மருத்துவமனை படுக்கையில் கண் விழித்த மூர்த்தி தம்பியின் கைகளைப் பற்றி கண்ணீர் மல்கக் கேட்டான். ஏண்டா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட? அதற்கு சிரித்தபடியே கண்ணன் சொன்னான், நீ எனக்கு தந்தது உன் இளமை, நான் உனக்கு தந்தது என் உயிர். இதில் என்ன கஷ்டம் அண்ணா? இரத்த உறவை தாண்டி பாசத்தால் இணைந்த அந்த சகோதரர்களின் பாசத்தை கிராமம் எங்கும் இன்றும் ஒரு காவியமாக பேசப்படுகிறது.